அதாவது இதுல இந்த 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு ஒரு திட்டம். ஏன்னா அது ஏற்கனவே ஒரு 500 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகு இன்னொரு 500னா கிட்டத்தட்ட ஒரு 6700 கடைகள்ல 1000 கடை போயிடும். 5500 கடைகள் இருக்கும். இதனால ஒரு உடனடியாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, அதாவது ஒரு ஒரு நன்மை தெரியாது அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அந்த ப்ரோக்ரஸிவ் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க மதுவிலக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத அறிவிக்கும் வகையில் அது இருக்கு. அது வரவேற்கத்தக்க விஷயம். அதை தவிர மீனவர்களுக்கு அந்த வீடு கட்டுற திட்டமும் வரவேற்கத்தக்க விஷயம். இந்த 12,000 18,000 அதிகரித்திருக்க வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசே அவங்களுடைய திட்டத்துல 6,000 ரூபாய் அப்படின்னு ஒரு அளவுதான் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 12,000 கொடுத்துட்டு இருந்தோம் மகப்பேறு அந்த பீரியட்ல. இப்ப அதை 18,000 ஆக்க வேண்டியது உடனடியாக ஏன்னா அவங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க கொடுத்துக்கிட்டே போறதுலயும் உங்களுக்கு சிக்னிபிகன்ட் அதுக்கு மேல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர்றது கடினம். ஸோ அது அப்கோர்ஸ் ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்கீமா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த திட்டங்கள் ஓரளவுக்கு இந்த அரசு பொதுவாக அதிருப்தி அதிகமாக இருக்கிறது மக்களிடையே அப்படிங்கிறத அதை குறைப்பதற்கு எடுக்கும் சில நடவடிக்கைகள், இது எதிர்பார்த்த நடவடிக்கைகள். ஆனால் இந்த திட்டங்கள் அறிவிப்பினால பெரிய அளவுல அந்த எதிர்ப்பு குறையுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏதேனும் ஒரு மிகப்பெரிய திட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்களிடையே இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு பிளஸ் அந்த 200 கோடி அலோகேஷன் ஃபார் அந்த மொபைலுக்கு எந்த அளவுக்கு அது போதும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு இப்போ கணக்கு நீங்க போட்டாலே உங்களுக்கு ஒரு 10,000 நபர்களுக்கு மீது அதிகமாக உங்களால் அந்த 200 கோடியை வச்சு உங்களால மானியம் கொடுக்கறது முடியாது. அதனால இது அப்கோர்ஸ் 10,000 கொடுக்கறது வரவேற்கத்தக்கது, அதுல மாற்று கருத்து இல்லை என்றாலும் உங்களுக்கு ஒரு ஒரு மாநிலம் ரீதியாக ஒரு திட்டத்தை கொண்டு நிலைப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு இன்னும் அதிகமாக அலோகேஷன் கொடுக்கப்பட வேண்டும். மேபி அடுத்த ஆண்டினுடைய பட்ஜெட்ல அதுக்கான அலோகேஷன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். பொதுவாக இது எல்லாமே வரவேற்கத்தக்க முடிவுகள் என்று சொன்னாலும் மக்களிடையே இருக்கிற அந்த அதிருப்தி எந்த அளவுக்கு இந்த அறிவிப்புகளால் மாற்றப்படும் என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான்.